கொஞ்சம் இரு, நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். இந்த சீன்ல வர மாதிரியே நம்ம லைஃப்ல ஏதாவது சடனா சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்காக உயிரை விடாம நம்ம அந்த சேஞ்சை நம்ம லைஃபோட எண்டுன்னு பார்க்காம அந்த திடீர் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ கத்துக்கணும். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிட்ட இருந்து என்னோட சொத்து போனா என்ன, என்னால வாழ்ந்து காட்ட முடியும், என் அம்மாவை தங்கச்சி என்னால் நல்லா பாத்துக்க முடியும்னு ஜெயிச்சு காட்டுவாரு. இது மாதிரி நம்ம லைஃப்லயும் ஏதாவது மாற்றம் வரலாம். திடீர்னு வேலை போகலாம், நம்ம செஞ்சுட்டு இருக்க பிசினஸ்ல ப்ராப்ளம் வரலாம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம், லவ் பிரேக்கப் ஆகலாம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகலாம். இது மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உலக புகழ்பெற்ற ஒரு புக்ல வர குட்டி கதையிலிருந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். இந்த கதையில 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் வரும். அதுல 2 எலி, 2 குள்ள மனிதர்கள். 1 ஸ்னிஃப், மாற்றத்தை முன்கூட்டியே கணிப்பவன். 2வது ஸ்கரி, மாற்றத்துக்கு உடனே செயல்படுபவன். 3வது ஹெம், ஹெம்முங்கிறவன் பயத்தை விட்டு வெளியே வர முடியாதவன், எப்பவுமே பயந்துட்டு இருக்கவன். 4வது ஹா, ஒரு மாற்றத்துக்கு ஆரம்பத்துல பயந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாற்றத்துக்கு ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடியவன். இவங்க 4 பேரும் சீஸை தேடி போறாங்க. இதுல ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரிங்கிறது 2 எலி அண்ட் ஹெம் அண்ட் ஹாங்கிறது 2 குள்ள மனிதர்கள். ஒரு நாள் இவங்க 4 பேரும் சீஸ் இருக்க இடத்த தேடி ஒரு மேஸ் மாதிரி இருக்க இடத்துக்குள்ள போறாங்க. சீஸை கண்டுபிடிக்கிறாங்க, அதை டெய்லி சாப்பிட்றாங்க. பட் ஒரு நாள் இந்த சீஸ் காலி ஆகும்னு தெரிஞ்ச ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி இவங்க கையில சீஸ் இருக்கும் போதே வேற எங்கேயாச்சும் சீஸ் இருக்குமான்னு தேடி போறாங்க. ஹெம் அண்ட் ஹாக்கு அதை பத்திலாம் யோசிக்க கூட டைம் இல்ல. சோறு கொண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லி தின்னுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சீஸ் மொத்தமும் காலி ஆகுது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்க ஹெம் அண்ட் ஹா 2 பேர் பயப்படுறாங்க. யாருடா நம்ம சீஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி விதியை நினைச்சு பயப்படுறாங்க. கறி கூட தொடச்சலாம், ஆனா விதியை தொடக்க முடியாதா ஹா அப்படின்னு சொல்லி ஹெம்மு சொல்றான். அதுக்கு ஹா சொல்றான், அந்த விதியை கூட மதியால ஜெயிக்கலாம்டா ஹெம்மு அப்படின்னு சொல்றான். ஹாங்கிறக்குள்ள மனுஷன் நமக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போனா என்ன ஆகுமோ, இங்க கிடைச்ச மாதிரி நல்லா சீஸ் வேற பக்கம் கிடைக்குமா, இதே அளவுக்கு சீஸ் வேற பக்கம் இருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காம அவனோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டு வெளியே வரான். சீஸை தேடுறான், அதாவது அவனோட வாய்ப்புகளை தேடுறான். இப்போ நம்ம ஹா கிட்ட இருந்து ஒரு லெசனை கத்துக்கலாம். நார்மலா போயிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதுல சிக்கிக்காம அதை நினைச்சு பயப்படாம நம்ம அந்த மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும். புதிய வாய்ப்புகளை தேட எப்போதும் தயார் நிலையில இருக்கணும். மாறும் சூழ்நிலைக்கு உடனே செயல்படவும் செய்யணும். ஒரு வழியா ஹா அந்த சீஸை தேடி போகும்போது ஒரு இடத்துல ஒரு சீஸை பாக்குறான். பட் அது முன்னே இருந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இல்லை. சரி என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது இது பரவாயில்லன்னு நினைச்சு அந்த சீஸை சாப்பிட்டுட்டே எகெயின் நல்ல சீஸை தேடி போறான். ஒரு வழியா ஸ்டேஷன் என்கிற பாயிண்ட்ல ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரியை மீட் பண்றான். அங்க முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ நிறைய டேஸ்டியான சீஸ் நிறைய இருக்கு. ஹாவும் அந்த என்கிற ஸ்டேஷனுக்கு போறான். அவனுக்கு தேவையான சீஸை சாப்பிட்றான். ஸ்னிஃப், ஸ்கரி, ஹா 3 பேருக்குமே இப்போ தெரியும் இந்த சீஸும் ஒரு நாள் காலி ஆயிடும்னு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போக எப்பவும் ரெடியாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சீஸ்னு சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இங்க நீங்க எதையும் பார்த்து பயப்பட வேணாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவா வராது, நம்ம தான் அதை தேடி போகணும். ஐயோ நான் இந்த வேலையை தானே நம்பிட்டு இருந்தேன், நான் இந்த பிசினஸை நம்பி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம இப்போ இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அதனால இது எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க. நம்ம ஹா மாறி அப்போ ஹெம் என்னன்னா அவன் செத்துட்டான்டா. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்.